இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். நீ முக்கியமான வில்லன் இல்லையா? அதுக்கும் மேல என்னாச்சு? குழந்தை அழுது. உட்வர்ஸ் கொடு. நீ குழந்தையா இருக்கிறச்ச நான் தான் கொடுத்தேன். வாங்கப்பா பீர் சாப்பிடலாம். ஏன்னா என்ன நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடியோ பீர் சாப்பிடணும் ஆயா சொல்லிருக்காங்க. 400 குடும்பம் நாசமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு 4000 பீர் வித்து அதுல 40,000 ரூபாய் காசு கிடைச்சா போதும்னு இருக்கிற கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும், அதுவும் முக்கியமா குடியார பசங்க இருக்கிற வரைக்கும் நம்ம கவர்மெண்ட திருத்தவே முடியாது அப்படின்னு ஒரு நல்ல கருத்து சொல்லிட்டு குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பொழுதுபோக்குங்கிற வார்த்தையே சினிமா வந்ததுக்கு அப்புறம் தாங்க மேலே இருக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படிப்பட்ட சினிமாவில் எப்பவுமே டாப் ரேங்க்ல இருக்குது பாத்தீங்கன்னா ஹாலிவுட் தாங்க. ஏன்னா ஹாலிவுட்ல தான் ஸ்டண்ட் நல்லா இருக்கும், ஆக்ஷன் நல்லா இருக்குங்கிறாங்க. ஏன் தமிழ் சினிமால அப்படி இல்லையா என்ன? இருக்குங்க. ஹாலிவுட்டே மிஞ்சிற ஆக்டர் நிறைய பேர் இருக்காங்க. யாருன்னு பாருங்க. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, நீ என்னதான் மேல தளத்தோட வந்தாலும் கார்பரேஷன் கக்கூசுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மட்டும் தான் இருப்ப. ஆடா பிச்சைக்கார நாயை, நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? நான் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். நான் சின்ன பையன் என் மேல கை வச்சு விட்டா எங்க அண்ணன் சிக்கெட் மேல கை வச்சுப்பா. எவன்டா அது? சாப்பிடுறது மட்டுமல்ல, குடிக்கவும் குடிக்கிறேன். காம்ப்ளான் ஸ்கூல் பையனை கூட்டு மாட்டீங்களா? டேய் குல்லா, நீ அடிச்சா 1.5 டன் வெயிட்டாடா. அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்போ நீ? நான் மங்கி சங்கி. The king of pop, Michael Jackson. இந்த இடம் தான் தெரியல இடம். பணத்தை கேட்டுக்கங்க, பயன்படாதீங்க. it is not my death day, it is my birthday. Change the music and start the ride. Okay? நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். What is your profession? கண்ணா, பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்களா தான் வரும். சிட்டி தரபாட், ஸ்பீட் 1 THz, மெமரி 1 GB. Happy Diwali, folks.
ஆமாங்க, உலகத்துல எவ்வளவோ ஸ்டார் இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமா? அதனால திறமை எங்க வேணாலும் இருக்கும், அது இங்கதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதான் அந்த மேக்கப் போட்டு இருக்க அந்த பொண்ணுகிட்ட இருக்கலாம், ரொம்ப நேரமா சைட் அடிச்சிருக்காப்ல அந்த பையன் கூட இருக்கலாம். திறமை எல்லா இடத்துலயும் இருக்குங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா பொண்ணுங்க நம்மள எப்பவுமே அவங்க மனசுல என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, தங்களை ஒரு தேவதைங்களா தான் பொண்ணுங்க நினைச்சுக்கிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு பஸ் ஸ்டாண்ட பொண்ணுங்க கிராஸ் பண்ணி போகும்போது பசங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியுமா? பெண்கள் 3 வகைப்படும். பெண்களின் பரிணாம வளர்ச்சி படியும் 3 வகையாக பிரிக்கலாம். நம்பர் 1 பிப்பா. I think she's speaking British English. வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. Number 2 Biffa. கோனை சாமான் அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. நகி பேட்டா பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. நம்பர் 3 இதுல லாஸ்ட் பார்ட் ஒன்று இருக்கு, அது ஐக்கு மூட்ட மீனாட்சி மூஞ்ச கை வீணாலாச்சி. Last but not least. ஆமாங்க, நாங்க எல்லா காலேஜ் பொண்ணுங்களையும் கலாச்சிருந்தாலும் கூட அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணுங்களை மட்டும் ஒரு படி மேல எப்போதுமே தேவதைங்களா தான் நினைப்போம். ஆனா நாங்க கலாய்க்கிறது கூட தெரியாம இருக்கிற தேவதைங்களை இங்கதாங்க பாக்குறோம். அடுத்த எங்க லாஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தோட மிக சிறந்த நபர் ஒருத்தரை பத்தி காட்ட போறோம். அவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவரோட அருமை நமக்கு தெரியாது. அவர் இல்லாதப்பதான் அவரை பத்தி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அவர் யாருன்னு நீங்களே பாருங்க. இந்த வீட்டுல இருந்து என்னடா வெளியே வர? இல்லப்பா, பால் விழுந்துருச்சு. உன்னை 16 வயசுல இதே வீட்டுல இருந்து வெளியில வரத பார்த்தேன். அப்பவும் பால் எடுக்க போனேன்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்ப நீ தனியா விளையாடிட்டு இருக்க, ஏன்னா அவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. அப்ப இவ்வளவு நாளும் நீ பாஸ் பண்ணுவ, நல்ல வேலைக்கு போவேன் நினைச்சு எல்லாம் மாட்டேன். இன்டர்வியூல வந்து பாருங்க, 4 வார்த்தை சேர்ந்தா மாதிரி இங்கிலீஷ் பேச எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. வேலை கிடைக்கலன்னா எப்படி கிடைக்கும்? இதெல்லாம் 10th ஃபெயில் ஆனப்பவே 4 பண்ணிய வாங்கி கொடுத்து மேய்க்க விட்டுருக்கணும். பிள்ளைக்கு நம்மள மாதிரி படிப்பு இல்லாம போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன் பாரு. என்ன படிக்க வச்சீங்க? சரவணா அப்பா மாதிரி MBBS படிக்க வச்சீங்க. தியாகராய காலேஜ்ல BA படிச்சேன். என்னடா எழுத்து பேச? நான் திருப்பி பேசினா அசிங்க மாட்டேன். அதே ஒரு 100 ரூபா இருந்தா கொடு, அப்ளிகேஷன் வாங்கணும். இல்ல போய் சொல்லாத, எனக்கு சம்பளம் வாங்கிருப்பல. தர முடியாது. ஏன்? நீ என்ன கிழிச்சிட்ட லைஃப்ல? 30 வருஷமா அதே ஸ்கூலு அதே டீச்சரு. இவரு பேசுறாரு லைஃப்ல உருப்படுறது. டேய், உன்னை 25 வருஷமா தாங்கிட்டு இருக்கேன்ல, அதுவே ஒரு பெரிய சாதனை இல்ல? இந்தா நீ கேட்ட பணம், இத வச்சு அப்ளிகேஷன் வாங்கு, குடிச்சு கூத்தடி போடா. என்னடா என்னாச்சு?
இல்ல என் பையன் ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டானா? இன்னும் ஓரல் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. இப்ப எனக்கு டென்ஷனா இருக்கு. நீ வான்னு என்ன கூப்பிடுறான். நான் போனா மட்டும் வேலையை கிடைச்சிரும். எனக்கு வேலை கிடைச்சிச்சுப்பா. நீ கூட ரிட்டையர் ஆயிடுப்பா. வீட்டுல ரெஸ்ட் எடு. எதுக்கு இன்னும் கஷ்டப்படுற? ஆமாங்க, இந்த உலகத்துல நமக்கு தீங்கு நினைக்காத ரெண்டே ஜீவன் நம்ம அப்பாவும் மட்டும்தான். ஆனா நம்ம யாருமே அவங்களோட பேச்சை கேட்கறதே இல்ல. ஏன்? நம்ம காலேஜுக்கு வந்தோடனே நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோங்கிற ஒரு திமிரு. அந்த திமிரு வந்தோடனே நம்ம அம்மா அப்பாவை மதிக்கிறதே கிடையாது. ஆனா உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் உங்க அப்பா கடன் வாங்கும் போது எப்படி கூணி குறுகி நிக்கிறாருன்னு, உங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காருன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? காட்டவே மாட்டாரு. ஏன்னா அதுதாங்க அப்பா. அவர் இருக்கிற வரைக்கும் தான் அவரை வச்சு நம்ம. நீங்க உங்க அப்பா பேச்ச கேட்பீங்கன்னு நம்பிக்கையுடன் இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது எது கல்லூரி என்று கேட்டால் இது கல்லூரி என்று சொல்லும் புது கல்லூரி மாணவர்கள்.